அதாவது பார்த்திங்கன்னா, இந்த தடை சம்மந்தமாக நான் வந்து பல வீடியோக்களை வந்து அதிகாரிகளுக்காக இந்த வீடியோவை அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் எந்த அதிகாரியுமே வந்து இன்னும் வந்து என் தடத்தில் வந்து பார்க்க வரலைங்க. பாருங்கள், இந்த தடத்துக்காகத்தான் நாங்கள் உள்ளே போக முடியல, வர முடியலங்கிற கருத்தை வந்து தினம் தினம் பதிவு பண்ணுறோம். கோர்ட்லேயே நேரடியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கருத்துக்களை. ஏன்னா இந்த தடம் வந்து 13 அடி எழுதி கொடுத்துருக்காங்க. பத்திரமே பதிவாயிருக்கு, ரிஜிஸ்டர் பத்திரம் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த தோட்டத்துக்கு வந்து மூலப்பத்திரம் இல்லாதனால நாங்கள் இந்த தடத்தில் வந்து வெகு பாதிப்புகளை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து மிக மோசமான நிலைமையில் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து இன்றைக்கி வரைக்கும் இப்போ 2020 பிரச்சனை ஆரம்பித்த பிரச்சனை. இந்த 5 ஆண்டுகளில் நான் 10 கோடிக்கு மேலே வந்து நான் செலவு பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், இதுக்கு 2 வக்கீல். நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியலன்னு கொடுக்குறோம். ஆனால் ஆப்போசிட்டில் வந்து க்ளீனாக ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ரோட்டு மேலே தான் தடம். ஆனால் இந்த தடத்தில் வந்து குறுக்கு தடம் போடுறாங்க. 10க்கு பக்கத்தில் ஒரு ரைஸ் மில்காரர் இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி வந்து இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் விட்டுக்கிட்டு இரவு பொழுதில் வந்து அவங்க இந்திக்காரங்களாம் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா, இது எந்த அதிகாரியுமே வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீதிமன்றம் பதில் சொல்ல மாட்டேங்குது. எஸ்பி ஆஃபீஸில் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. விரைவில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு திருப்பூர் மாவட்ட எஸ்பி வந்து நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளணும். நீதிபதியும் வந்து நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளணும். அவர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, முதலமைச்சர் டம்மியாக இருக்கிறாரு. திருப்பூர் மாவட்ட கலெக்டர் கிறிஸ்துவராஜும் டம்மியாக இருக்கிறாரு. எல்லா மக்களையும் திங்கக்கிழமை மனுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இந்த வீடியோ மூலயமா வந்து உங்களுக்கு என்னென்னா, நாங்கள் வெகு பாதிப்புகள் ஆகிட்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட வந்து ஒரிஜினல் மூலப்பத்திரம், ஏன்னா விற்றவர் வந்து அவர் பேரில் இருந்ததுன்னா நாங்கள் இந்த வீடியோவே போட மாட்டோம். அப்புறம் வந்து கோர்ட்டில் வந்து நேரடியாக போனோம்னா நீதிபதி எங்கேயோ ஒளிஞ்சிடுறாரு. ஆஃபீஸில் இருக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே போங்கிறாங்க. பாதிக்கப்பட்ட நபர் அங்கே இங்கே போனால் அது வந்து மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்துகிற மாதிரி இருக்குது. 10க்கு லோக்கல் காவல்துறையும் வந்து நிறைய பணத்து மூலியமாக ஏகப்பட்ட மன உளைச்சலை கொடுக்குறாங்க. ஏன்னா 2 பத்திரமும் கொடுத்தாச்சு காவல் நிலையத்தில். அவங்க கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ என்ன கருத்துனா, நாங்கள் இழந்தது எல்லாமே எங்களுக்கு வேணும், அதை விட மாட்டோம். நான் எத்தனை கோடி செலவு பண்ணுறேன்னா அத்தனை கோடி எனக்கு 100 மடங்கு வட்டி போட்டு, எனக்கு தினசரி வட்டியாக போட்டு எனக்கு கவர்மெண்ட்டு தரணும். இந்த தடத்து சம்மந்தமாக இன்றைக்கி வந்து வெகு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறோம். பாருங்கள், இந்த தடத்தில் வந்து சாயந்தரம் குழந்தைங்க வந்தால் குழந்தைங்க விளையாட முடியாது. பல நபர் வந்து போகிறாங்க, பிடிக்கிறாங்க. நியாயமாக அதை வந்து கவர்மெண்ட்டு நடத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நாங்களே எல்லாம் நடத்திக்கிறோம். இங்கே வேண்டான்னா எங்கேயாவது ஓடி போயிருங்க. நாங்கள் பார்த்தா கவர்மெண்ட்டை நடத்திக்கிறோம். வணக்கம்.